தேவர் சார் தான் என்னை வந்து ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். ஸோ அதனால அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ வல்னரபுளா இவ்வளோ ஆனஸ்டா ஒரு பொட்ரேயல்ல நான் ஒர்க் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் மெயினா இந்த சாங் வந்துட்டு உள்ள இருக்கிற வல்னரபிலிட்டி எல்லாம் அப்படியே உள்ள பொழிஞ்சு எடுத்து எழுதின மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் yeah. And this is my first time singing for Amit Trivedi sir also. And thank you for his wonderful music, and thank you Vetramaran sir for approving my lyrics. So yeah, எல்லாருக்கும் நன்றி. Thank you. And ரொம்ப ரொம்ப excited இந்த படம் வரதுக்காக, இந்த படத்தை பார்க்கறதுக்காக. So yeah, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. So how does your song go again? கத்துவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, பாடிக்கோ. உன்னை தாக்கும் சாரி என்னை தாக்கும் உன் ஞாபகம், ஒரு பார்வைக்காக என் ஞாசகம் பொய்யாமை சிலிர்த்ததே நன்று. கனாவில் வாழ்ந்ததால் தாமதம், உன் நெஞ்சில் தஞ்சமாய் ஓரிடம், முள்ளால் முள்ளெடுக்கலாம் என்று. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சுப்லாஷ்னி ஃபார் தட். பாட்டு எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன், பாடிட்டீங்க நீங்க. ஐ எம் ஜோக்கிங் மேன். எஸ் எஸ் ரைட். லேட் ஆயிடுச்சு, நான் வேலூர்ல இருந்து வந்து அதான் டிலே ஆயிடுச்சு, சாரி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, நீங்களாம் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டீங்க, நன்றிகள். ஃபர்ஸ்ட் வர்ஷா மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வடச்சென்னை ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க, நான் படம் பண்ண கண்டிப்பா நீங்க இருப்பீங்க சரண்யான்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் சரி எல்லாரும் சொல்றாங்க, 10 இயர்ஸ் சினிமால கேட்டோம், அவங்களாதான் சொல்றாங்கன்னு விட்டேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க. அவங்க கால் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலா மெசேஜ் மட்டும் இருந்தாலும் நான் எப்பயாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். படம் பண்றீங்களாமா, வில் டெல் யூ சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போடுவாங்க. அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணாங்க, ஆஃபீஸ் போனேன். நான் ஆஃபீஸ் அட்மாஸ்டர் பார்த்தோன்னே ஆஃபீஸ் போட்டாங்க போல, ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். மேலே இருந்து வந்தாங்க, உட்காந்துட்டு ஷனா நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், ஓகே கண்டிப்பாக அதில் நீங்கள் இருக்கீங்க, வெற்றி சார் இப்போதைக்கு பண்ணுறாரு, நீங்கள் இருப்பீங்க, அவ்வளோதான், எதுவும் சொல்ல. ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், எனக்கு நிறைய நான் ஆக்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வரணும், நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பண்ணிடுங்க, அவ்வளோதான். நான் வெளில போயிட்டு யோசிக்கிறேன், ஒரு ஆஃபீஸில் ஜென்ரலாக கால் வருது வேற, ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க, அவ்வளோ வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கே நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய ஃபாலோ பண்ணல, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல, அழகா கூப்பிட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் வெற்றி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். இவங்க சொல்லும் போது அந்த பொண்ணா வடச்செல்லாம் நடிச்சிருக்கேன், அடுத்தடுத்து ஏன்னா சாரோட படங்கள்லாம் ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி, பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சார் வந்து கண்டிப்பா காசன் குரு சார் கிட்ட காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்கும் போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி, எஸ் ஆப்வியஸா தேங்க்ஸ். மேனேஜர்ஸ்லாம் வந்து எந்த சங்கத்தலைவன் எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட அழகா பேசி இந்த காசன் குரூப்ல வந்துட்டேன். அண்ட் அஞ்சலி, ஷி இஸ் வெரி ஸ்வீட். அவங்க எப்போ நான் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு பயந்தா, நாங்கள் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்போம். ஷி இஸ் ரம்யா அண்ட் செல்வி. நிஜமா இந்த படம் பார்க்கும்போது நான் இன்னும் படம் பார்க்க 2 வாட்டி கூப்பிட்டாங்க, ஊர்ல இருந்து வர முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனா பார்த்தோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க பொண்ணுங்க கூட, அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சரண்யா ஐ மீன் செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படியா அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க கூட மெசேஜ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தேங்க்யூ அஞ்சலி. அப்புறம் என்னோட காசன் கூட எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈபி சார் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது, எனக்காக வேற ஒரு பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, வினித்ரா, அதுதான். அண்ட் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட்ல இருக்கிறது மட்டும் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சோகால் ஒரு வாரமா நின்று கொஞ்சம் கொஞ்சமா படம் பண்ணி நிறைய படம் பண்ணிருக்கேன். ஆனா வருஷா மேம் கூட ஒர்க் பண்ணது வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போது டேரக்டர்ஸே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க இங்க மானிட்டர் இருக்க மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஏடிஸ் கூட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, எங்க காணாம பார்த்தா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
அவங்க வந்து நான் செல்வராகவன் சார் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவுதான் நடிக்கணும், இவ்வளவுதான் நடிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணு இவ்வளவுதான் சிமிட்டணும், இப்படிதான் இவ்வளவுதான் திரும்பணும், திரும்பும் போது ரியாக்ஷனோட திரும்ப கூடாது, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணும், அது நிறைய இருக்கக்கூடாதுன்னு. அது ஒரு நான் ஃபீமேல் வெர்ஷன்ல பார்த்தேன்னா அது வருஷா மேம் மட்டும்தான். ஏன்னா இதுல நான் நடிக்கல, அவங்க என்ன ஏன்னா கண் ஒரு வாட்டி தான் சிமிட்டணும், செகண்ட் டைம் சிமிட்ட கூடாது, சிமிட்டலாமா என்னன்னு யோசிக்கணும். ஓகே ஓகே அவ்வளவு மட்டும் பண்ணிக்கிறேன். ரீடேக் போகும்போது எனக்கு உள்ள இருந்து அப்படி இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஓகே ஓகே போயிடலாம் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் தான் சம்டைம்ஸ் போயிருக்கு. எனக்கு அவங்களுக்கு சீக்கிரம் ஷூட் முடிக்கணும், அன்னைக்கு அவ்வளவுதான் பேமெண்ட். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் வெற்றி சார் நம்பி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பல டென்ஷன் இருக்கும். அது எங்க மேல வந்துடக்கூடாது, நான் ஒரு பீதியிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா படத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னா நல்லா காமிச்சிருப்பாங்க, அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாத்துலயும் அழு மூஞ்சி விடோ பொண்ணு சோகமான வீட்டு வேலைக்காரி இப்படியே காமிச்சு காமிச்சு ஒண்ணு இருக்குல்ல சீரியோ டைப், அது மாத்தணும்னு சொல்றாங்க, இது எங்க மாத்துறாங்க, அது இவங்க மாத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச், அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ல நான் வரும்போது அப்புறம் போஸ்டர்ஸ்ல என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்டாங்க பரத் பேர் சாரி இல்ல சார் அவங்க சொல்லுவாங்க ஃப்ளோல சாரி நிஜமா இந்த படத்துல உன்னை நல்லா காமிச்சிருக்காங்க போலமா. இந்தியா 2 பார்க்கும்போது சொன்னாங்க உன்னை இந்த படத்துல தெளிவா காமிச்சிருக்காங்க, இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க, கருப்பு பெயிண்ட், உனக்கு எதுக்குமா கருப்பா மேக்கப், எல்லாடி கருப்பா கருப்புனா இப்படிதானே இருக்கியா, அதையே இன்னும் டல் பண்றாங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி நான் புரிய வச்சு அதனால அது அப்படிதாம்மா அப்படின்றேன். இது பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அவங்க வர முடியல, ஆனா வந்து இப்ப கூட ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒயிட் ஹார்ட் போட்டு அமிச்சு ரொம்ப ஹார்ட் விஷஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த டைம் டிராவல் பண்ணக்கூடாது அங்க அமிச்சு வச்சாங்க, தேங்க்யூ பரத். இங்க இல்ல பட் ஓகே. ஸோ என்ன அழகா காமிச்சிருக்காங்க, அதனால ரொம்ப ஹாப்பி. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பேட் கேர்ள்னா அவ பேட் கேர்ள் இல்ல, அவ அந்த ஏஜ்குள்ள என்னென்ன பாக்குறா, எங்க டேரக்டர் பேசிருப்பாங்க ஆடியோ லான்ச்ல, அது பயங்கர வைரல் ஆச்சு. அது அது விட படம் பாருங்க உங்களுக்கு புரியும். நான் படத்தை பத்தி நிறைய பேசுறேங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப அழகா எழுதுங்க, மனசுல இருக்கிறத அப்படியே அப்படியே எழுதுங்க, உங்களோட எழுத்துக்கள் தான் அழகா கொண்டு போய் சேர்க்கும். சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. 10 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நடிக்க முடியுமான்னு தெரியல. இந்த பேட் கேர்ல நான் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனிக்கு அகைன் தேங்க்ஸ் அனுராக் கஷ்யப் சார். அண்ட் இது நிறைய அவார்ட்ஸ்க்குலாம் போச்சு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் தான் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்க வர்ஷா மேம் சொன்னாவே பிடிக்காது, கால் மீ வர்ஷான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு வாட்டி டேரக்டர் வந்து பேர் சொல்லி கூப்பிட சாங் சொல்லி பேர் சொன்னா மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு சரண்யா, நீ வெளியில வேணா அப்படி பேசலாம்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க. அதனால மட்டும் தான் நான் மேம் சொல்றேன், அவங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்வீட், இப்படியே இருங்க மேம் எப்பயுமே. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா பண்ணிட்டீங்க, செகண்ட் படம் அவங்க கொஞ்சம் நர்வஸே இருப்பாங்க, அவங்க ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும், ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்களா, அது நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ஆனா அது வர்த்தான ப்ரெஷர், சத்தியமா சொன்னா அது வர்த்தான ப்ரெஷர், அது வேணும். ஒரு பொம்பளை பொம்பளை பொண்ணுன்னு சொன்னா பிடிக்காது, என்ன பொண்ணு ஆணு அப்படின்னுவாங்க, அதனால அதுவும் இல்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. எங்க டீம் எல்லாருக்கும் நான் அகைன் அகைன் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்ஸ்.
நாசி ஆஃபீஸர், ஜெர்மன் ஆஃபீஸர். அவர் வந்து பிகாசோனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சி முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா. அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு, இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களா வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாசோ அவர் கேட்குறாரு. பிகாசோ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னாரு. குவர்னிகா போரை, போரின் இழிவை, போரின் தேவையற்ற தன்மையை, உலகத்தில் குவர்னிகா மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை. இதை வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில், ஜிசக்குடைய புக்கில் இப்போ நான் சமீபத்தில் படித்தேன். இந்த மேடையில் என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வழக்கம் போல் நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி வாட் எவர் கம்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அகேன் அ பெர்ஃபார்மன்ஸ். But it will be a very, very calm performance, not a very agitated performance. ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து தான் உருவாகுது. ஆனா நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது. ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது. ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது. ஒரு சினிமாவுடைய மேக்ஸிமம் இம்பேக்ட், it can stop people for few seconds to think about life. நம்ம லைஃப்ல நம்ம வந்து we are very busy always and we are terribly bored. We are terribly bored, that's why we are very busy. We are running, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ஐடியாலஜிக்கள், நம்மளுக்கு பிடித்தவை, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா, இந்த சமூகம், மதம், ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது, எதிர்க்கும் பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது. இந்த கோபம் நியாயமானது தான். இந்த கோபம் நியாயமானது. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்துக்கான் பாருங்க. இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும், எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம், எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கை தட்டிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்ப நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோட பேசணும். விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஒரு சொசைட்டி எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்ல குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனா அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்க கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்க கூடாது. இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள், சென்சார்ல பெரிய போராட்டம், அந்த படத்திலே தெரியும். There are many places it is choppy. I could see that it was chopped. அதை சென்சார் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அந்த சென்சார்ல இந்த மனிதர்கள் அதை பண்றதுக்கு உரிமை இருக்கு. அப்படியே அந்த படம், அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. நான் கலைப்படைப்புன்னு நீங்க என்ன சொல்லணும்னா, நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்றேன். எல்லா படங்களும் சொல்றேன். எல்லா தோக்குற படங்களும். என் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தானா, என்னப்பா அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை வரும்.
ஏன் 2000-3000 தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே, அவன் எவ்வளோ பெரிய கலைஞன். அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ, அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ, 30 வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருகளில் வேஸ்ட் பண்ண, இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும். என்னையோட வெற்றிமாறனோட அறிவான, ஆழ்ந்த சிந்தனை உள்ள, அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இந்த ரோடுகள் சாவடித்திருக்கு. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் தான் வெற்றி. எனக்கு அந்த குழந்தைய முத சேரும்போது அப்போ எத்தனை கொண்டு இப்பயும் வளரல, இவ்வளோ தான் வந்திருக்கா. அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ வுட் கால் சினிமா. அப்போ அதில் ஒரு பெண் வர்றான். ஒரு பூ முட்கள் கூட நடந்து வருது. அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னு 2-3 புத்தகம் கொடுத்தேன். அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான். இந்த படத்தை பார்க்க போறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது, 50% பிடிக்காம இருக்க போகுது. இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு திரைப்படத்தை 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்துல உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்துல 100% நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற. ஒரு படம் 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், 50 விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த படம் அந்த 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளே வச்சுட்டு 25 விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 75 விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம். ஆனால் அந்த படத்தோடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை நேற்று இரவு நாங்கள் ஒரு 6 பேர் பார்த்தோம், 5 பேர் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். வெற்றி நீ மாதிரி தூங்காதவங்க கரெக்டாக தூங்கிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணிக்கு நான் எழுப்பினேன், ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி பேசினேன். அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க. அந்த விவாதத்தில் இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. நான் டைரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன். 4 பேர் ரொம்ப உக்கிரமாக பேசினாங்க. அதில் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு. அதில் 5ஆவதாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு பெண். அப்போ நான் சொன்னேன், நில்லுங்கடா, நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து. இது பெண் வாழ்க்கையை பற்றி, பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி, பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா. ஆம்பளைங்களுக்கு புரியாதா, அந்த பெண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அந்த பெண் சொன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த படத்தை ஏன் வந்து வர்ஷா பேட் கேர்ள்னு வச்சா, ஏன் குட் கேர்ள்னு வைக்கல? அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அவள் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்திட்டு வந்து கூட்டுறதுக்காக இல்லை, விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கான். ஏன் அவன் வந்து குட் கேர்ள்னு வைக்கல, பேட் கேர்ள்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம், அந்த குழந்தை சந்திச்ச மோசமான தருணங்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசுல இருந்து ஆழமாக எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது, எனக்கும் வெற்றிக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து, நான் ஒரு பேர்ட் கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன். என்னை பேர்ட் கேர்ள் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்க, என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்க, என் வாழ்க்கையை ஒத்து பாருங்க. உங்களுக்கு 30 நாட்கள் ஓடி போகுது, என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது? எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள்ள அடக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க. இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில்
இருந்து எழுந்த கேள்வி அல்ல, ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 17 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி, ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறது வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க, ஆனால் அது எடுக்க போவோம், ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படிச்சுட்டு இருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளது. 17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னன்னா, பர்ஸில் அந்த காசு எடுத்து போக மாட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணு தெரியல. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு, டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸு, அந்த பழைய உட்லண்ட்ஸ், அன்றைக்கி கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன். அந்த 17 வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிட்டு இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்கள் அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால் அடித்திருப்பாங்க நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான்? நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். தேர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனால் 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமரா படம் தேர்ந்தப்பட்டிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஒருத்தர், அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க. அவன் எவ்வளோ சீரியஸாக இயங்குறா பாருங்க. She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come, they would have readily accepted even for a peanut of money. அவ ஏன் 3 எனக்கு 3தையும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணும். சி, இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்போ பாருங்க, அவ இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது. அவ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரையோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான். இந்த வாழ்க்கையில வந்து வருஷமும் இருக்கா. அந்த படத்தில் நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆகியிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன். எனக்கு தெரியும், வெற்றிமான பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படின்னு சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு கிரியேட்டர் நான் யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால தான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். கிரேட் 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 அவங்க தான்.
எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே உத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தும், முள்ளு குத்தணும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனா பூவை நம்ம கசிக்கக்கூடாது. அவர் இந்த படத்துல வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா the way she handled the close-ups, இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்றான். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகா எந்த படமும் காட்டல. மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the directors. இந்த படத்தில் ஒரு அந்த க்ளோஸ்அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவை காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பரு வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம். ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க. பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? இப்போ வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கு. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யும். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னைக்கு அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, 26 வருஷம் 25 வயசுல. இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்கறதில்லை. ஆனால் அவளுக்கு 13 வயது பருவமடைந்ததுல அவருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும் நான் கேட்கிறேன். வெற்றிமான் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டு நான் இவ்வளோ காசு போடுறேன், எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்திலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்காக அதை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க, கொஞ்சமாக திட்டுங்க வருஷம். இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன்னா கீழே அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய திட்டாதீங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழ் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நம்ம நீங்க பார்க்கணும். ஏன் சொல்றான் அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், ஒரு 2 பொண்ணுங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு கூத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிரு சார் சொல்லிச்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணல. அவன் என்ன பண்றான், என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அது சில நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சகல குழந்தைங்கள தான் வரும். அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவதான் பெருந்தாய். ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல, சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது வந்து இதுல 25 லட்சம், அதுல 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும்,
அப்படின்னு அவன் என்ன இல்லை, அவள் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாள்ல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 ஹவர் 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. It was her own life, or it was her own dearest friend's life. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான படங்கள் நம்ம பார்க்கணும். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்மளுடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தன கட்டை. பத்திரிகையாளர் பத்தி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனா கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு, ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க எழுத்து இல்லை, அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாருங்க. என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க என்னால உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனா என் குழந்தை, உங்களுடைய மகள் வருஷா, அவளை பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி. இது வெற்றிக்கு ரொம்ப நாளா வாடிவாசல் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்ல நான் வந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம், 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமா என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல், அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாக்கும் தானு சாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும். கடும் உழைப்பான்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு நக்கிட்டே வரக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்போ போனா என்ன புக்கு கேட்பேன்னா, he will read something about very politically very potentaன புக்கு. he will never satisfy with rom-com, இதெல்லாம் இது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வெற்றி கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகுனவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகுனம் அறிவாளி சேர்ந்த அந்த படம் எப்படி எடுத்துப்பாங்க. அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும், சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மேடையில் அவர் சொல்கிறேன், நம்புகிறேன். சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உலகத்தில் ஒன்றும் பேச முடியல. ஆக்சுவலாக நிறைய மறந்துட்டேன். அந்த
ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க பேர் என்னமா அஞ்சலி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். There are places where she struggles, because language வரல, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கா அந்த பாப்பா. ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி, ஒரு பொட்டன்டான ஒரு ஆக்டர் சொல்கிறோம், ஆக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சுங்க எல்லாருமே. இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர், அவனுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிற விஷயம். இது ஒரு பெண்ணுடைய பார்வையில் தான் அந்த எடிட்டிங். உட்காருமா. அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே. கேமராமேன் அந்த பையன், அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு 50 வாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யார் ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அக்கோரம் சாருக்கு யார் ஹீரோனாங்க, பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன். அவர் ஐயோ நெஞ்சில் கை வச்சு எழுதிச்சிட்டார். நான் நிஜமாவே நான் வந்து ராமராஜனுக்கு தான் அந்த படம் எழுதுனேன். ஏன் மதுரையிலேருந்து வரவர்கள் டிடெக்டிவாக இருக்கக்கூடாதா? மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், நாம் ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், அவர் பேசக்கூடாதா? ஆனால் ப்ரொடியூசர் பயந்துட்டார். சரி சார் அப்போ சேரன் சார் அப்பா அப்படின்னு உட்காந்தாரு. அப்படி தான் சேரன் இருந்தார். உங்களை ரொம்ப ரசிச்சிருக்கேம்மா. அந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. I think you used all your maybe 35 years you couldn't come actually. The gap made you a kind of a boiler actually, kind of ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சது, அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அந்த தாய் முழுக்க தான் 2 பக்கமும் இருதலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் குழந்தை, அதுக்குள்ள படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். என் படத்தில் வந்து நான் ஏதாவது சின்ன கேரக்டர் தான் எழுத முடியாது. ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவான். அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும், அதனால தான் வருஷம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லாம் சரண்யா வாயில் வந்து பேச வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா யார்? இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷி ரூல் திஸ் ஸ்டேஜ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for making this film, and the stage is all yours. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல மிஷ்கினுக்கு தேங்க் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மிஷ்கின். நீங்கள் நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு, நான் ஆக்சுவலாக தூங்கலை, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் கால்காக. ஸோ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு படத்தை மிஷ்கின் பார்த்த உடனே அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து அவர் எப்போதும் ரெஸ்பாண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவர்கிட்ட. இன்றைக்கி அவர் பேசுனது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகுது. தேங்க்யூ வெரி மச், அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி, எவ்ரிதிங். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம், ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பயங்கர ப்ரெஷர். அதுவும் வந்து ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசரோட ப்ரெஷர். இப்போ கூட அப்துல்லோட தான் பேசிகிட்டு இருந்தேன். இது 4 நாளைக்குள்ளே எங்கெங்கே வரணும், எங்கெங்கே வர வைக்கலாம், எந்த இடத்துல வரணும், எப்படி வரணும், வருமா வராதா, இப்படி எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் எல்லா கர்நாடகா, கேரளா அண்ட் நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ரிலீஸ் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு எஸ் பிக்சர்ஸ் மிஸ்டர் சீனு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு நன்றி. அண்ட் அவர் மட்டும் தனியாக கை தட்டுவாரு. அவர் தான் பணத்தை வாங்கி, அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது.
அதனால அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவர் மிஸ்டர் சீனு எவ்வளவு முக்கியம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்றது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு படம் நடக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ சாலிட் மோட்டிவேட்டட் ட்ரிவன் ஃபில்ம் மேக்கர். ஒரு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் வேணும். அண்ட் வர்ஷா வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டர். அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மோட்டிவேஷனு. அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்ல என்னன்னா, சார் நான் வந்து படம் பண்ணால் உங்கள் கம்பெனியில் பண்ணவே மாட்டேன், அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அது. அண்ட் இட் ஸோ ஹேப்பன்ட் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்ணுறதா இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னப்போ தான் ஷீ கேம் அண்ட் செட், நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா? இது ஓகே, எஸ் ஃபைன், பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐ வுட் லைக், என்ன கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் நான் கேட்டேன். அவன் நானும் அப்துல்லும் தான் கேட்டோம். ஷீ டோல்டு அந்த ஃபர்ஸ்ட் 40 minutes ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளோ காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம அழியாத கோலங்கள்லேருந்து, துள்ளுவது இளமையிலேருந்து, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ், ஒரு ஆண் தன்னுடைய 10 பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளுறான், அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான், சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றது தான் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த 10 பருவங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது அவளுடைய கியூரியாசிட்டி, அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த 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 40 minutes வந்து அதோட நிற்கல. இட் வாஸ் அ செல்ஃப் கிரிட்டிக். அந்த ஃபேமிலியை, அந்த எஜுகேஷன் சிஸ்டமை எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே. தட் ஐ ரியலி லைக். அண்ட் அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னன்னா, அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவுல இருந்து, அந்த இடத்துல இருந்து அந்த அந்த சூழலை ஒரு ஒரு அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்ல. தட் ஐ ரியலி லைக். அண்ட் அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து எந்த கிரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கல. அதாவது இந்த காஸ்டிங்லலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வர்ஷா வாஸ் டிசைடிங் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 திங்ஸ். 1-2 விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன். இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வர்ஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வர்ஷாவோட சாய்ஸ் தான். அண்ட் ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் தேர் 100% டு த ஃபில்ம். ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அதுதான். அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை. அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ. அவங்களுக்கும் நன்றி, என்னுடைய தேங்க்ஸ். அண்டு ஒரு 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 படம் நடக்கணும், முடியணும் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள், எவ்ரி திங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது, ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது, ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது. எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும், இந்த ப்ரெஸ் மீட்டு, மீடியா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய ஏஜென்சி வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் யூ கேன் சூஸ். மிஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணுன்றத
அவங்களுடைய முன் தலைமுறை கிட்ட இருந்தும் எந்த சூழல்ல அவங்க வாழறாங்களோ அதுல இருந்தும் அவங்க கத்துக்கிறாங்க. ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில வந்து 4 பசங்க 5 பசங்க இருப்பாங்க. தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங். ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 2 பசங்களா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரா மாறினாங்க. அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறல, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று மாறுச்சு. அப்புறம் எங்க அம்மா காலகட்டங்கள்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டுல வந்து எங்க அம்மா தான் சமைக்கணும். எங்க அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் வேலைக்கு மட்டும் போவார். அம்மா வேலைக்கும் போகணும், வீட்லயும் பார்த்துக்கணும், அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்க ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டுல இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புல இருந்தும் அவங்க செஞ்ச கரெக்ட்ல இருந்தும் அந்த வாழற சூழல்ல இருந்தும் அவங்களாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறையை வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்றதும் இந்த தலைமுறை போன தலைமுறையை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்றதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானதுதான். இப்போ இந்த தலைமுறையில இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம வெகுவா ரசிச்சிட முடியாது. நம்ம தலைமுறையில ரசிச்ச இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவா ரசிச்சிட முடியாது. ரசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் பொதுவாக. அதுபோல ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்தந்த தலைமுறையுடையது. அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இடத்துல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். இப்ப இந்த படத்துல வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி, அந்த இடைவெளியை அவங்க 2 பேரும் கடக்க முயற்சி பண்றதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான். அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோன்றதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன். வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏத்துக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுல நான் பார்க்கிறேன். அண்ட் நடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும். ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல. இதுல முக்கியமா ஒரு 2-3 பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். எல்லா டிஓபிஸ் 3 பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வர்ஷா இஸ் யங் இன் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எவ்ரிபடி கேவ் இன் தேர் 100% commitment and support to her vision. நான் ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும்போது நான் போயிருந்தேன். அப்பவும் வந்து எனக்கு வந்து he reminds me so much of ஷங்கி. ஷங்கி வந்து பாலுமகேந்திர சாரோட சன். ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவர் பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி. பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன். எந்த பாலுமகேந்திர சாருக்கு ரைட் ஆப்போசிட். அவர் வந்து பாலுமகேந்திர சார் வந்து ரொம்ப கோவமா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு ஸ்பாட்ல. ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார். அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட ஒர்க்கு. அண்ட் வர்ஷா என்ன கேட்டாலும் he was always yeah okay we'll do it, yeah fine, அவ்வளோதான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அண்ட் அந்த 30s வந்து நான் போகல, செட்டுக்கு போகல. பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டைரக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க. அண்ட் ஆல் த பாய்ஸ் இன் த ஃபில்ம், லைக் ஐ மீன் பாய்ஸ்னா 3 பசங்க, 3 பேருமே வந்து they had played the roles well. ரிதுக்கு வந்து ஒரு அந்த ஸ்கூல் ஒன்று இருக்கு. அப்புறம் லேட்டர் 30s ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த டைம் வந்து இட் ரியலி ஒர்க்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் ஹேட் டன் a very good job. அண்ட் அம்மா டிஜே as always, ஆக்சுவலாக நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த படத்தில் பண்ணதுக்கு. பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல், டிஜே பண்ணியிருக்க ரோல்ஸோட கம்பேர் பண்ண சின்ன ரோல். பட் he wanted to do the film for வர்ஷா. வர்ஷா கேட்குறாங்க, அதனால நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டன். அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்க்ல ஷஷாங்க் இஸ் a new boy. he is also done the எனக்கு ஆக்சுவலாக இன்டர்மிஷனில் ஒரு எபிசோடு இருக்குது. அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. we had a screening, ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம்.
அதில் வந்து அந்த இன்டர்மிஷனில் ஒரு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும், அதுக்கு பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு இருந்தது. ஆக்சுவலாக பாய்ஸ் கிளாப் பண்ணாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே, இன்னைக்கு இருக்கிற பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. நான் வந்து என்னோட டைம்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு சீன் பார்த்துருந்தேன். ஐ மைட் நாட் ஹவ் என்ஜாய்ட் இட். பட் பசங்க இன்னைக்கு அது கிளாப் பண்ணாங்க. ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்ச். இந்த தலைமுறை என்னுடைய தலைமுறையிலேருந்து வேறு மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்குது, உறவுகளை பார்க்குதுன்றது எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. அண்ட் அம்மா, பொண்ணு, பாட்டி, அவங்க அவங்க 3 பேரும் வந்து 3 ஜெனரேஷன்ஸ். தெர் இஸ் அ சீன் வேர் அம்மா வந்து பொண்ணை ஒரு ஒரு விஷயத்துக்காக கேவலமாக பார்ப்பாங்க. பாட்டி வேறொரு விஷயத்துக்காக அம்மாவை கேவலமாக பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் எப்படி பார்க்குதுன்றது அது படமாக பார்க்கும்போது வில் see that. அது எப்படி இப்போ சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால ஐ எம் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இட். அண்ட் all of them would have done it with such conviction. And எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரு 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 அம்மா, பொண்ணு, பாட்டி அப்படிதான் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி த மதர் அண்ட் டாட்டர் திங் எங்கள் வீட்லேயும் நடக்கும். அது எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஐயோ இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்களே, இனிமேல் வாழ்க்கையிலே இவங்க பேசிக்கவே மாட்டாங்க போல் இருக்க, இவ்வளோ சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அதே ஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும். நம்மெல்லாம் இப்படி சண்டை போட்டோம்னா நார்மல்சிக்கு வர்றதுக்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 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 ஹவு அ மதர் அண்ட் டாட்டர் கேன் ஷிஃப்ட் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம்ஸ், அது வந்து இதில் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நாட் ஜஸ்ட் த ரைட்டிங், தி வே தே ஹேட் கேரிட் தெம்செல்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு சின்ன விசினிட்டிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும், பொண்ணு ஸ்கூல்ல ஒன்று பண்ணிட்டா அது வீட்டில் ஹஸ்பண்டுக்கோ இல்லை மாமியாருக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எவ்வளோ ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அண்ட் அம்மா அவ்வளோ ப்ரொடெக்டிவா இருக்கும்போது பொண்ணு எப்படி அக்ரெசிவா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அந்த ட்ரெய்லர்ல ஒரு இது இருக்கும், இனிமே நான் உனக்கு பிடிச்சது எது என்ன உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்னு பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது மட்டும் பண்ணும். அது எதுக்குன்னா அம்மா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் டாட்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாட்டி வந்து ஷீ இஸ் வெரி நேச்சுரல். அவங்க வந்து ஷி வாஸ் வெரி நேச்சுரல். அண்ட் காலேஜில் நம்ம பார்க்குற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து they were not the usual kind of people we see in films. ரெகுலராக நம்ம சினிமாவில் பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, வெவ்வேறு விதமாக இருந்தாங்க. அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் எனக்கு உண்மையிலே படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த காலேஜ் எபிசோட்ல ஒரு டாக்டர் வருவாங்க. அந்த டாக்டரோட காஸ்டிங், அவங்கள நம்ம நார்மலாக வந்து அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம டாக்டர்னு காஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஸோ ஒரு டைப் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஒரு டாக்டர்னா இப்படி இருக்கணும், ஒரு ஒரு இன்னொரு வேலை செய்கிறவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதோ சில டைப் காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டாக்டர் உடைய காஸ்டிங் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இன்னும் நிறைய அண்ட் எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த ரைட்டிங், அண்ட் தென் it happens while shooting, and then it happens in the table. And table la edit நடக்குதுன்னும் போது எடிட்டர், டைரக்டர், அப்புறம் இவங்க 2 பேர் கிரியேட்டிவாக ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், கருத்து சொல்கிறவங்க, நடிகர்கள். இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவோம், ஒன்று ஒரு இன்புட்டை வாங்கி ஒன்று சேர்த்து ஃபைனலாக ஒரு படமாக ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் போது that is what we see. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் the edit is very special because இது வந்து நான் முதல் தடவை அந்த ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு காட்டினதுல இருந்து நான் ஃபீல் பண்றது அதுதான். இந்த எடிட் இஸ் வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு ஃபில்ம் எடிட்டிங். ரெகுலர் எடிட் பேட்டர்ன் இல்லாமல் இட்ஸ் அ வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு அ ஃபில்ம். இந்த படத்தை ஒரு படத்தை ஒரு சீனை இந்த ஸ்பேஸ்ல பார்க்கணும் அல்லது இந்த பேசிங்ல வைக்கணும்ன்றதெல்லாம் மீறி ஓவராலா ஒரு சீன்றது இல்லாம ஒரு சீக்வன்ஸா ஒரு ஃபில்மா என்ன எமோஷன் கன்வே பண்ணணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த எடிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு
நரேட்டிவ் டூலாக எடிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். பட் ஒரு சீனா அல்லது ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு இமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் மியூசிக், நான் வந்து அமித் திரிவேதியோட ஒரு தடவை கூட இன்னும் பேசினது கூட கிடையாது. அனுராக் வந்து படம் காமிச்சேன் நான் விடுதலை ஷூட்டில் இருந்தப்போ. என்ன நடந்துட்டு இருக்கு, அவரும் வந்து இந்த படத்தை ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேசணும், அப்புறம் பண்ண முடியல. என்ன நடந்திருக்கு, அந்த படம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் விமியோ லிங்க் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சேன். நான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்து ரூமில் பார்த்தாரு. பார்த்துட்டு டவால் ஓவர் கொடுத்தாரு. இதுதான் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கணும், இருக்காரு. திஸ் இஸ் மியூசிக்கல் ஃபில்ம். இதுக்கு வந்து அமித் மியூசிக் பண்ணால் சூப்பராக இருக்கும். யார் பண்ண போகிறது இல்லை, சந்தோஷ் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலன்னா. இல்லை, இது அமித் பண்ணால் சூப்பராக இருக்கும், இருங்க நான் சொல்கிறேன். அப்போது சந்தோஷ் நாராயணோட பேசியிருந்தோம். பட் அவங்களுக்கு அந்த பெரிய படங்கள் கமிட்மெண்ட் இருந்தது. அதனால வந்து எப்போ என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததால அமித், நான் இப்போ பேசுகிறேன், 7ஆம் தேதி பேசினாரு, அது எந்த மந்த்னு மறந்துச்சு, 7th பேசினாரு. 11th வந்து வர்ஷா பாம்பே போய் அவரை மீட் பண்ணி அங்கேருந்து கடகடன் டியூன்ஸ் எல்லாம் வந்தது, எல்லாமே முடிச்சாங்க. ஸோ அனுராகுடைய பேஷன் ஃபார் பேட் கேர்ள், அவருடைய கன்விக்ஷன், அவருக்கு இந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அண்ட் ஹை ஹோப்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நான் அப்படியா, அந்த அளவுக்கு இருக்கா, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய எக்ஸைட்மெண்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, யாராவது விட்டோமா? ஸோ as I said in the beginning, ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை. டைரக்டர் வந்து ஜாலி, க்ரியேட்டிவாக நம்ம இருப்போம், நம்ம ப்ரொடியூசரை கேட்போம், அது வந்துடும், முடிஞ்சிடும், அவ்வளோதான். அண்டு அதில் உண்மை ஒரு பெரிய இது, நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும், அவ்வளோதான். இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்படி இப்போ ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன், ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரும், ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. நான் யோசிச்சேன், ஓகே இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது. மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்கு, வந்துருச்சு, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்டு இந்த படமும் வந்து பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதா இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலாம் தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA 16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். தேங்க்யூ.
5 years குழந்தைய கூட, ஏன்னா நான் இது வந்து ரைட்டிங்ல வாங்கினேன் CBSE லிக்கெட். 5 years குழந்தைய கூட உங்க parent or guardian can take the side if they don't have an objection. ஒரு நிமிஷம் அதை வந்துச்சு பாருங்க, எதை மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு வந்து கூடவே சில பேர் இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்துல நேரடியா சம்பந்தமே படாத சொக்கலிங்கம் வந்து என்னோட நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ஆடுகளம்ல இருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த முந்தானத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்தையும் சம்மந்தப்படல, இன்டைரக்டா தான் சம்மந்தப்பட்டிருந்தாரு. முந்தானத்து டடாலடியா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து படத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தாரு. அப்புறம் மணிகண்டன்னா வந்து நாங்கள் வந்து மணி இப்போ எழுதி கொடுக்கும்போது RS மணி அப்படிதான் இருந்தது. என்னன்னா RS என்டர்டெயின்மெண்ட்டுடைய கோ ப்ரொடியூசர் மணி, ரேகாவுடைய இணையர். அவர் தான் வந்து அவர் விடுதலை பட அசுரன் டைம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்புறம் விடுதலையில தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல இருந்து ரேகா வந்து இந்த படத்தோட PRO. இந்த படம் வந்து எல்லாமே பெண்களா இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்குவயர்மெண்ட், அது ப்ரீ ரெக்வெஸ்ட். அதுல 1-2 பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க. ஸோ அதனால ரேகா வந்து முதல் முறையா இந்த படத்துல தனியா PROவா பண்றாங்க. ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்றதுல இருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்றது வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம், பேட் கேர்ள் கார்னிவல்னு. 2 நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் 2-3 ராஜ் சினி சர்வீஸ், அப்புறமா வந்து லார்வென் சிஜி, அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன், அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் எல்லாம் ராஜ் சினி சர்வீஸ் வந்து வேல்ராஜ் உடையது சார் என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம், இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு 2 பேருக்குமே அப்படி தான் சொன்னேன். அவங்க வந்து they got offended because I called them to speak about it. அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அப்புறம் அப்துலுக்கு தனியாக நான் எதுவும் சொல்லலை, தேங்க் பண்ணலை இந்த படத்தில். இது அவர் வந்து பேங்கிங்கில் வந்து 25 இயர்ஸாக இருந்தார். சரி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலான்னு அவர் அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். அவரும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ ஃபார் தேட். அண்ட் இப்போது மிஷ்கினுடைய இது நான் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ராஜா இப்போ வந்து இங்கே என்னால் நீங்கள் இங்கே போட்டு டபால் உடச்சிட்டீங்க, இங்கேருந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ். லாட்டில் கப்புள் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால் இங்கே எதுவும் சொல்ல முடியாது. நான் அங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ வில் ட்ரை டு கீப் இட் as short as possible. பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களுடைய அன்புடன் ஒரு இருக்குது ரிலீஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோவா நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குனர்கள், சாரி ஓகே என்னுடைய இயக்குனர்கள் இங்க இருக்க எல்லாருமே. ஸோ எஸ் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி நான் ஹீரோன்னு நினைச்சு வெளியில எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் தாவூத்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து இந்த படத்தின் மூலியமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்னைக்கு ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது, டார்லிங் இந்த படத்துல நான் லீடா பண்றேன், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி கேட்டேன், என்ன டார்லிங் எப்படி நீங்க லீடா பண்றீங்களா டார்லிங், சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடிதான் ஒரு படத்துல வந்து
ஜெயக்குமார் அண்ணா கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்துல ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கு, ஏய் இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்டா, அந்த படத்துல ஆல்மோஸ்ட் நான் தான் ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடிச்சேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்றேன் நீங்களே, அதுல அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதுலதான் ஹீரோ பண்றீங்களா, சரி ஓகே நீங்க அப்படின்னு. அப்புறம் சரத்துக்கு வச்சேன், நான் நம்மம்மா ஹீரோ நம்மம்மா அப்படின்னா, சரி ரைட்டு ஓகே. வடி வச்சு சொல்லுவார்ல, எனக்கு வந்து போனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லிருப்பால, அப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்ல. நான் அதனால அதுக்கப்புறம் நான் சொல்றது விட்டேன், நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்துல அப்படின்னு. படம் பார்த்த பிறகு எது வந்தாலும் முடிவு பண்ணி போட்டேன். அப்புறம் படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, இல்ல ஆனா ஹானஸ்டா படம் பார்த்த பிறகு தெரிஞ்சது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டி இருக்காருன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினான அபிஷேக் ப்ரோ ரெண்டு பேருமே அவர்கள் மாதிரி படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே பயங்கரமா மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்துல நிக்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு காதுக்கு வாங்கிடும். அப்படி ரொம்ப இங்கதானே நிக்கிறேன் ஏன்னா அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்க பேசும்போது பார்த்திருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவாரு, நம்ம காதுல என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸ்ல ஃபுல் லோவா பேசுவாப்ல, ஒண்ணுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். சரத் ரவி படத்துல ஒரு டானா பண்ணியிருக்கான், இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒர்க் பண்றேன், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனா தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன், அதை சொன்னாப்ல 4 நாள்ல போட்டு அடி அடிச்சு இருந்தாங்க. தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைம் கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி முடிவு பண்ணாங்கன்றதான் எனக்கு புரியல. லொகேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொகேஷன் தான் கேரவன் உள்ள போகவே முடியாது, இந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்ல எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது வந்து காரு கூட போகாது, பைக்கு மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில. அப்படி ஒரு சந்து. அந்த சந்தில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைம், நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைம் ஆஸ் யூஷுவல் பொட்டலம் கொடுத்துட்டாங்க கையில, தக்காளி சாதத்தை வச்சு சுத்தி எங்க போய் உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு. டக்குன்னு வச்சு அண்ணா உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணிருக்கேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேரம் கூட்டு போனோம். கூட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்ல. சாரா அப்படின்னு திரும்பி பாக்குறாப்ல, நானும் சாராவை திரும்பி பாக்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம், நடுவுல தார்பாய். அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மூஞ்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துரும். நம்மனாதான் சோறு, அதனால உட்காந்து சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்ல, எப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்ல பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பல வர மாதிரி மாப்பிள்ளனா தான் சட்டை ஆனா அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும் இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷ் ஷோல நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்துல இன்னொரு ஒரு முக்கியமான நம்பர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்ல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. எனக்கும் பண்ணாப்ல, பிரதர் நீங்க தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்ல. நான் உள்ள போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் தெரியுது, நான் தான் நைன்த்தா அப்ரோச் பண்ணிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால மற்றவங்க எல்லாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி தம்பிதுரை சார் வந்துட்டு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்னு பேசினாரு, எல்லாத்தையும் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தாரு. அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேல தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங் டிஐ ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்ல லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாங்க. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல
அவர் பசங்க இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்றதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய படம் தான், அதை யூஸ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம ஒரு படம் எடுக்கணும் சார். உங்களால 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனா இந்த படம் இல்ல, ஒரு படம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்க இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே, ரைட் சார். கடைசியா சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படம், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படம் எனக்கு அவருடைய படங்கள்ல ரொம்ப பிலிமோகிராஃபில ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னன்னா, எல்லாமே வேற வேற ஜானர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் பிலிமு, செம்ம காமெடியான ஆக்ஷன் பிலிமு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த பிலிம்ஸ். அவரு ஓகே இதுதான் சக்சஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ண, சூப்பர்ண்ண. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேரு மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அண்ட் ரிலீஸ் பண்றவங்க வணக்கம் சார், வணக்கம் மேடம், தேங்க்யூ. அங்க அதான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னோன்னே கேட்ட ஈர்த்து சாத்துறீங்களா இந்தியா பிரசாந்த் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க, அப்போ ரொம்ப சின்ன வயசுல இருந்தேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்னாவே பயணிச்சிருக்கோம். டீ கடையில் புலம்பி இருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில ஒன்னாதான் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க ஆரம்பிச்சோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதின் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளவு பொறுமையா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரத் சாரா, ஜெயக்குமார் சார், தம்பிதுரை, அருண் பாரதி சார், தீனா அண்ட் ஷாரா, சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கார்த்தி, கோகுல், மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த் நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்க வந்ததுக்கு. சிறு முதலீடு பெரு முதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒண்ணுதான். ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ரெண்டு பேரோட உழைப்பு ஒண்ணுதான். ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே, சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்க மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் 50 கோடி 60 கோடி படங்கள ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப சிறிய படங்களும் நடிச்சிருக்கேன். அதோட வலி வேதனை என்னன்னா அவங்களுக்குள்ள டிராவல் பண்ற எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது எனக்குமான வழி, எங்க டீமுக்கான வழி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் நன்றி சொல்ல விரும்புவது ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட், ஆர்த்தி அண்ட் கோகுல். அவங்களுக்கு தான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படம் பாட்டில் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பா அடுத்து தரும். அதன் மூலமாக தம்பிதுரை சாருக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அமைதியான, சினிமா மீது காதல் கொண்ட, லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தன்னால் முடிந்த வகையில எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ டிராமால என்ன ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. தேங்க்யூ தம்பிதுரை சார். அண்ட் டத்தோர் ஆதாரவி சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஸோ முக்கியம், ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டா பாக்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்டரே ரொம்ப சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸ் வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய டாஸ்கா இருக்கு. யாரு பேசினா கேட்பாங்க, யார முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்க புல் பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம். ஸோ நீங்க தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கணும். அண்ட் அம்பிகாபதி, அருண் பாரதி, மார்கபந்து, முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷன்ல நல்ல பாடல்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய 100வது பாடல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான், பிரசவம் முடிஞ்ச உடனே
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும். அதே நாள் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பொறுமையா இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன், அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு. நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ் நம்ம போகலாமா வேண்டாமா. போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி, ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேற எதுனா இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமா வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்துல தெரியுது. கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்துல வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பத்தி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டா இருக்கா, அப்படி ஃபேரா இருக்கா, அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருந்தாதான் மக்களுக்கு ஈஸியா போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சா இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அவருடைய எளிமையா இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கிறது காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனா நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆகும். லிங்கா முகத்துல அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்றாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா வந்து ரொம்ப ஃபன்னா சொன்னாலும் சரி, சீரியஸா சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றவங்க தான். அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமா ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. அதனால வந்து நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இருக்க ப்ரெஸ், எங்க ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், ஸோ நீங்க கேட்கலையா இப்போ? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், ஸோ நீங்க வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஓகே, நான் தான் இது பண்ண போறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே, நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக்
ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. We would like to call Jay Kumar sir to join us onto the stage. Please welcome sir.